இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். விக்ரம், ப்ளீஸ், நான் பேசணும். நான் அழுதாலோ இல்லை எமோஷ்னல் ஆகி நான் ஏதாவது பேசினாலும் தயவு செஞ்சு இடையில எதுவும் பேசாத. நான் நிறைய பேசணும். அதுக்காக இப்படி அழுதுட்டே பேசணுமா? சில உணர்வுகளுக்கு கண்ணீர் நல்ல பதிலாக இருக்கும். அதனால தான் வாழ்க்கையில் நிறைய பேரை சந்திப்போம். ஏன் சந்திப்போம், எதுக்காக சந்திக்கிறோன்னு எதுவுமே தெரியாது. ஆனால் சந்திக்கிற அந்த பர்சன்ட்ட கண்டிப்பாக ஏதாவது ஒரு மெமரிஸ் இருக்கும். அதே மாதிரி நம்மக்கிட்ட நினைவை மட்டும் கொடுத்துட்டு சிலர் இந்த உலகத்தை விட்டு போவாங்க, சிலர் அப்படியே நம்மளை விட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் தான் அவங்க கிட்ட பேசியிருப்போம், பழகிருப்போம். ஆனா அவங்க நமக்கு கொடுத்துட்டு போன மெமரிஸ் இருக்கே, அது காலத்தாலே அழியாது. நினைவு இருக்கிற வரைக்கும் அந்த மெமரிஸுக்கு உயிர் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில நிறைய பேர் வருவாங்க, போவாங்க, மெமரிஸை கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி நினைவுலையே நிறைய நாள் வாழ்ந்துருக்கேன். சில விஷயங்களை வெளியே சொல்லியும் சில விஷயங்களை வெளியே சொல்லாமலும். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்றதை விட அதுல நமக்கு கிடைச்ச அனுபவங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஒட்டுமொத்த அனுபவத்தையும் நமக்கு வேற ஒருத்தவங்க அதை செயல் மூலமா செஞ்சு காட்டும் போது அது இன்னுமே சூப்பரா இருக்கும். எதையும் நேருக்கு நேரா சில விஷயங்கள்ல பேசிட முடியாது. அந்த மாதிரிதான் சிலரோட உணர்வுகளும். இந்த கிஃப்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். கிஃப்ட்னாலே சர்ப்ரைஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த கிஃப்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நீ தனியா பிரிச்சு பார்க்கணும். தனியா பிரிச்சு பார்த்தாதான் அதோட ஃபீல் உனக்கு புரியும். எல்லாருமே ப்ரப்போஸ் பண்ணும்போது சிரிச்சுட்டு நீ உன் கூட நான் அவ்வளோ வாழணும், இவ்வளோ வாழணும், நீ எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா என்னால அப்படிலாம் சொல்ல முடியல. ஏன்னா வாழ்க்கையில வாங்கின அடிகள் அப்படி. சில விஷயங்கள் மேல ஆசைப்படுவோம். ஆசைப்பட்டு அது நமக்கு கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ள அது நம்ம கையை விட்டு போயிடும். அது நம்மளோட துரதிருஷ்டமா இல்ல அந்த பொருள் நமக்கு கிடைக்க கூடாதுன்னு இருந்த அதோட துரதிருஷ்டமான்னு தெரியல. ஆனா முதல் தடவை எது நம்ம ஆசைப்பட்டாலும் அது அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. ஆனா ரெண்டாவது தடவை ஆசைப்படும் போது முதல் தடவை ஆசைப்பட்ட பொருளோட வேல்யூ தெரிஞ்சு ரெண்டாவது தடவை ஆசைப்படுவோம். அப்படி ஆசைப்பட்டேன், அதை கண்டிப்பா நம்ம கையை விட்டு போகாது. சோ நான் சொல்லிடுறேன், நினைவுகளின் சிறையில் நீந்தி கொண்டிருந்தேன். என்றாவது ஒரு நாள் என்னிடம் நீ வருவாய் என நிழல்களாக காட்சியளித்த நீ நினைவையும் தாண்டி நிஜமாக வந்தாய். நினைவுகளில் வாழ்ந்த அத்தனையும் நிஜமாக தந்தவள் நீ. முதல் தேடலோ முழுமை பெறவில்லை. அங்கு என் காதல் வெறும் நினைவே. இங்கு நிஜமாக தந்தது மட்டுமின்றி நினைவோடு வாழ்ந்த என் வாழ்க்கைக்குள் பூக்களாக உதிர்ந்தாய். அதை வாடாமல் தண்ணீர் ஊற்றி பாதுகாக்க உன் உயிராக நான் அங்கு தண்ணீராக வாழ்கிறேன். மீண்டும் ஒரு முறை உன் மடி சாய ஆசை என்னவளாக அல்ல, என்னுடையவளாக. ஐ லவ் யூ அனிதா. ஐ லவ் யூ so much. I love you, dear. நான் சொன்ன கவிதையில 1000 அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. அத யாருனாலும் புரிஞ்சுக்க முடியுதோ இல்லையோ, உன்னால அது முடியும்னு எனக்கு தெரியும். எந்த சூழ்நிலையிலையும் என்னை விட்டு போயிட மாட்டேன்ல.
என் கூட இருப்பல்ல சொல்ல அனிதா. ஏன்னா வாழ்க்கையில எழுந்தது ஏறாலும் அதுல எழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறது நீ மட்டும்தான். எல்லாருக்குமே எல்லா உறவுமே இருக்கும். ஆனா நமக்காக ஒரு உறவு ஒரு இதயம் துடிக்குது அப்படின்னா நம்ம லவ் பண்றவங்க மட்டும்தான். அந்த விதத்துல எனக்காக இன்னொரு இதய துடிக்குதுதான். அது நீ நடிக்கிற எந்த சூழ்நிலையிலையும் என்னை விட்டு போயிட மாட்டேன். என் கூட கடைசி வரைக்கும் இருப்பல்ல. அப்படியே போற மாதிரி இருந்தா உனக்கு முன்னாடி நான் போயிடணும். எனக்கு அப்புறம் நீ போன கூட பிரச்சனை இல்லை. மறுபடியும் என் அண்ணனை விட்டு போயிட மாட்டேன். பக்கத்துல வாங்க. வாழ்க்கையில புதுசா ஒரு பையனை பார்த்து மீட் பண்ணி அவனை காதலிச்சு கல்யாணம் பண்றதை விட ஏற்கனவே லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகி அதோட வழியில இருப்பா தெரியுமா? அந்த பையனை காதலிச்சோம்னா நம்மள தங்க தேர்ல வச்சு பார்த்து பண்ணா. உன் அம்மாவை நான் அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன் அம்மாவுக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஜாதி வெறியால அந்த பொண்ணை கொண்டுட்டாங்க. அந்த பொண்ணோட நிலைமையில இருந்து வர முடியாம நினைவிலே வாழ்ந்து வாழ்ந்து சாகும்போதுதான் உன் அம்மாவை நான் பார்த்தேன். அந்த சமயத்துல உன் அம்மாவே எனக்கு உலகமா தெரிஞ்சா. அப்பையில இருந்து உன் அம்மாவை நாயா பேயா துரத்தி லவ் பண்ணேன். எப்போதுமே பிரேக்கப்பான பையனை லவ் பண்ணும்போது அவன் நமக்காக என்ன வேணும்னாலும் செய்வான். ஏன்னா முதல் காதல்ல அவன் செஞ்ச தப்ப ரெண்டாவது காதல்ல செய்ய மாட்டான். உன்னை உலகமா நினைப்பான். உங்க வாழ்க்கையில இவ்வளோ நாளா நீங்க எதை எழுந்து நினைவோட தவிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நிஜமா கொடுப்பேன். உலகத்துல பிறந்த யாரா இருந்தாலும் ஒரு நாள் இறந்து தான் போகணும். அப்படி ஒரு காலகட்டம் வரும்போது நான் இல்லாத ஒரு உலகத்துல உங்களை ஒரு நிமிஷம் கூட தனியா விட்டுட்டு போக மாட்டேன். ஏன்னா மறுபடியும் நீங்க நினைவிலேயே சாகக்கூடாது. வாழ்ந்தாலும் உங்க கூட தான், செத்தாலும் உங்க கூட தான். I love you too, விக்ரம். I love you too. அவள் எங்கே விட்டு போனாலோ அங்கே தொடங்கி உன்னை நான் எனக்கு இது போதும் சார். உங்களை இப்படி பார்க்கும்போது எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன்னா என்னால முடியாத ஒரு காரியத்தை அவங்க செஞ்சுட்டாங்க. ரொம்ப நாளா செத்து போனதுக்கு அப்புறம் நினைச்சேன் சார், நான் இல்லாம நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் தானே எனக்கு காதலிச்சிய. தப்பு செஞ்சிடணும்னு தோணுச்சு சார், அவசரப்பட்டு செத்து போயிட்டோமோன்னு. ஆனா நீங்க எப்படி ஒரு நிலைமையில இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் வருத்தப்பட்டுக்கிறேன். என்னையவே நினைச்சிட்டு உங்க கூட வாழ வந்த பொண்ணை நினைச்சு கஷ்டப்படுறீங்களேன்னு. நீங்க கஷ்டப்படுறது இல்லாம அந்த பொண்ணையும் கஷ்டப்படுத்துறீங்களேன்னு. ஆனா எப்ப என்னையும் மறந்துட்டு அவளை ஏத்துக்கிட்டீங்களோ அப்பவே வாழ்க்கையில ஜெயிச்சிய சார். என்னால மத்தவங்க மாதிரி உங்க மேல ஆசை வச்சு உரிமை கொண்டாடி நீங்க அவளை காதலிக்க கூடாதுன்னு கோபப்பட தெரியாது சார். அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் வெள்ளந்தியாவே வாழ்ந்துட்டேன். கடைசி வரைக்கும் வெள்ளந்தியாவே இருந்து செத்தும் போயிட்டேன். ஆனா நம்மளால அனுபவிக்க முடியாத ஒண்ண இன்னொருத்தவனால அனுபவிக்க முடியுதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு சார். உங்க வாழ்க்கையில பூமி இல்லைங்கிறது ஏத்துக்க முடியாத விஷயம் தான். ஆனா சார் என்னால முடியாத அத்தனையும் நான் கொடுக்கற மாதிரி அவங்க கொடுப்பாங்க சார் உங்களுக்கு. இன்னைக்குதான் சார் நிஜமாவே என் ஆன்மா சாந்தி அடைய போகுது. ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தேன் சார், ஐயோ சாரை விட்டு வந்துட்டோமே, அவர் நம்மளே இவரை நினைச்சுட்டு இருப்பாரு, யாரையும் நினைக்க மாட்டாரு. பெத்த அப்பனை கூட நினைக்கல சார், உங்களை தான் சார் நினைச்சுட்டே இருந்தேன், தனியா விட்டுட்டு வந்துட்டோமேன்னு. ஏன்னா உங்களுக்கு நான் நிறைய நினைவு கொடுத்துட்டேன் சார். என் கூட பழகினது கொஞ்ச நாளா இருந்தாலும் அவ்வளோ நினைவு சார் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள. பொசுக்கனை விட்டுட்டு வந்துட்டேன்ல, ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. விட்டுட்டு வந்துட்டோமே நிம்மதி இல்லாம அலைஞ்சுக்கிறது தெரிஞ்சேன் சார். ஆனா இன்னைக்குதான் சரி ஆன்மா சாந்தி அடைய போகுது. அழுக மாட்டேன் சார், இனி அவங்க கூட சந்தோஷமா இருங்க, எனக்கு அது போதும். என்ன நினைச்சிட்டு நீங்க வருத்தப்படக்கூடாது. உங்களை காதலிச்சதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். இதே உங்க இடத்துல வேற யாராவது இருந்தா நான் செத்து போயிட்டே நினைச்சு தூக்கி போட்டு அடுத்த நிமிஷமே வேற பொண்ணை பார்த்துட்டு போயிருப்பாங்க. எனக்காக 6 வருஷம் காத்திருந்தேன். அந்த பொண்ணை ஏத்துக்காம இப்ப ஏத்துக்கிட்டு வாழ்றீங்களே, உங்க மனசு யாருக்கு சார் வரும்? அந்த விதத்துல நான் ரொம்ப வசந்துட்டேன் சார். நல்ல மனசுக்காரத்தை பிடிச்சிருக்கோம்னு சந்தோஷமா இருப்பேன் சார். நிம்மதி இல்லாம அங்கிட்டு கிட்ட சுத்திட்டே இருந்தேன் சார். இனி நிம்மதியோட இருப்பேன் சார். நம்ம வாழ்க்கையில ரொம்ப நெருக்கமானவ நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நாமளும் போக வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. நான் சரியா சொன்னது நிறையா இருக்குதே.
அவங்க போனா நம்மள போகணும் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை மாறும்னு சொல்லுவாங்க. உங்களை விட்டு நான் வந்துட்டேனே, இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு பத்தியா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. இனி தூரத்துல இருந்து உங்களை பார்த்துட்டே இருப்பேன் சார். நீங்க சந்தோஷமா இருந்தா போதும் சார். எனக்கு நான் ஒரு அண்ணாத என்னையில யாரும் கட்டிக்கிடுவான்னு நினைச்சேன். ஆனா என்னையும் காதலிச்சு இல்ல. யாருக்கு சார் இது வரும் மனசு? அந்த ஒத்த வார்த்தை போதும் சார். காதல சொல்லாதேனாலும் நீங்க என் கூட இருந்த அந்த ஒரு வாரம் எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு வாரத்தை உங்களுக்கு அதிகமான நினைவு கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, இனி காலம் முழுசு அவங்க உங்களை நல்லா பாத்துக்கிடுவாங்க. என்னை விட அவங்க தான் சார் உங்களை அதிகமா காதலிச்சிருப்பாங்க. நீங்களே என்னை காதலிச்சிய. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி நான் நிம்மதியா இருப்பேன் சார். நெசத்துலவே உங்ககிட்ட என்னால காதல சொல்ல முடியல. ஆவியவாத இருந்து உங்ககிட்ட காதல சொல்லிடுறேன். எப்படியும் உங்களுக்கு தெரிய போறதில்ல, இருந்தாலும் சொல்லிடுறேன் சார். ஏன்னா நிறைய வட்டம் நீங்க எனக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்கீங்க. நான் சொல்லல. ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூ சோ மச் சார். ஏன்னா அந்த இடத்துல உங்க பூமியை நான் தான் இருக்கேன். அதனால எனக்கு தானே சொன்னீங்க, உங்களுக்கு பதில் சொல்லணும்ல. ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூ சோ மச். இதுதான் சார் என் ஆன்மா நிம்மதியா சாந்தி அடையும். தேங்க்யூ ஃபார் வண்டர்ஃபுல் மெமரிஸ் சார். வண்டர்ஃபுல் மெமரிஸ். பூமி, என்ன சார் அப்படி பாக்குறீங்க? பூமி மறந்துட்டீங்களா? சும்மா சொன்னேன். நீங்க மறப்பீங்களா? மறக்க கூடியாதா நீங்க? உங்களை இப்படி பாக்குறதுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்படி ஒரு நிலைமையில உங்களை பார்க்கணும்ன்றதே ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன். இன்னைக்கு அது நிறைவேறிச்சு சார். இனி நான் சந்தோஷமா இருப்பேன். என்ன இது வரைக்கும் நியாயா பேயா அழிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சேன். உங்களை தனியா விட்டுவிட்டு வந்துட்டோம். ஆனா இனி அப்படி அழிய மாட்டேன் சார். ஒரு பொருள் மேல நம்ம ஆசைப்பட்டோம்னா அந்த பொருள் நம்ம கிட்டவே இருக்கணும் இல்ல. இன்னொரு இடத்துல பத்திரமா இருக்குன்னு தெரிஞ்சாலே நாம நிம்மதியா இருப்போம். அதனால உங்களை பத்திரமா ஒரு இடத்துல ஒப்படைச்சிட்டேன். இனி எந்த கவலையும் இல்ல சார். உங்களை நீ தனியா விட்டுவிட்டு வந்துட்டோம்னு நான் நினைக்க மாட்டேன் சார். என் ஆன்மா இன்னைக்குதான் சார் நிம்மதியா போய் தூங்க போகுது சார். நீ நினைச்சது இனி நீ நினைக்காதீங்க. இனி உங்க வாழ்க்கையில பூமின்னு ஒருத்தி இல்ல, முடிஞ்சு போயிட்டா. அவ இந்த உலகத்தை விட்டு போயிட்டா. இனி உங்க வாழ்க்கை முழுசும் உங்க பொண்டாட்டி அனிதா மட்டுமே. சரியா? உடனே நீங்க கேட்கலாம், ஏன் இத்தனை நாளா நீ வரலன்னு. இத்தனை நாளா வந்து உங்களுக்கு மறுபடியும் நினைவு கொடுத்தனா நீங்க எப்படி சார் என்னை மறப்பீங்க? இப்போ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்களே. இதை பார்க்கும்போது எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா சார்? என்னைக்குமே பூமி மாதிரி உங்க கூட அவங்களா நான் இருப்பேன் சார். ஏன்னா என் ஆத்தாளுக்கு அப்புறம் என்ன வேற யாரும் அப்படி பெருசா நினைச்சது கிடையாது. ஆனா உங்க மனசுல சுமந்தியல்ல, அது ஒன்னே போதும் சார். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். நான் நிம்மதியா இருப்பேன் சார். நான் போயிட்டு வரேன். இனி என்னை நினைக்க கூடாதுன்னு, இனி என்னை நினைக்காம அனிதா கூட சந்தோஷமா வாழணும். தப்பு அனிதா கூட சந்தோஷமா வாழணும். அவங்களுக்கு நீங்களும், நீங்க அவங்களுக்கும் துணையா இருக்கணும். என்ன சார்? நான் போயிட்டு வரவா? அப்புறம் சார் கடைசியா ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்லிக்கிறேன். ஐ லவ் யூ சார். சார் எனக்கு படிப்பறிவு இல்லைன்னு சொன்னோம்ல, எனக்கு தெரிஞ்ச படிப்பறிவுல நான் ஒரு 2-3 வார்த்தை கத்து வச்சிருக்கேன். அதை சொல்றேன். என்ன? தேங்க்யூ ஃபார் வண்டர்ஃபுல் மெமரிஸ். காலம் கடந்து முன்ன நினைக்கிறேன், இடைவெளிகள் போது சேர துடிக்கிறேன், உயிர் சாயம் என்று எங்கும் நடக்கிறேன், பல காயம் தாண்டி உடைந்து நான் எழுந்து நிற்கிறேன். அப்ப சொன்னதே இப்பயும் சொல்றேன் சார். கண்டிப்பா உங்களுக்கு குழந்தையா வந்து உங்க பூமிக்கா பிறப்பேன். என்ன சார்? வாரேன். பூமி, பூமி. போதும் அழுகுது. எதுக்காகவும் அழுகக்கூடாது. அழுது கண்ணீர் வேஸ்ட் ஆக்குறது போதும். நான் இருக்கிற வரைக்கும் இனி அழுகவே கூடாது. சரியா? என் புருஷன் கம்பீரமானவரா இருக்கணும். ஐ லவ் யூ. ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ. போதுமா? நான் இருக்கேன். அழாத. கடைசி ஒரு 2 நிமிஷம் மட்டும் அழுதுக்கிறேன். அழுகக்கூடாது. இனி அழுகக்கூடாது. இனி உனக்கு எல்லாமே நான் மட்டும்தான். இனி உன் கண்ணில் இருந்து கண்ணீரே வரக்கூடாது. அல்லாத என்ன, உனக்கு நான் இருக்கேன். எப்போதுமே இருப்பேன். சரியா? சரி போலாமா?
நொடியில் காணாமல் போகிறது என்று சொல்லாத காலம். சிறிது காலம்தான் என்றாலும் அது என்னுடைய அழகிய காலம். உரிமையானவளாக வந்து கற்பனையில் காதலையும் நிஜத்தில் கண்ணீரையும் பரிசாக அடித்துச் சென்றவள். அவள் என் என்னவள் அல்ல, என்னுடையவள். 1 மணி நேரம் துளிக்கின்ற மலை துளிக்க தெரிவதிலே அது இம்மண்ணிற்கு செழுமை தரும் என்று. ஆனால் பல மணி நேரம் கண்ணீரை துளித்தாலும் என்றும் அணையா நெருப்பாக நெஞ்சில் எறிவது இந்த சொல்லாத காதல் என்று. இறுதி வரை உன் நினைவோடு என் காதல். ஏய், என்ன அழகா கியூட்டா ப்ரப்போசல். இதெல்லாம் பார்க்க கொடுத்துதான் வச்சிருக்கணும். வாவ், நிஜமாவே சூப்பரா இருந்தது. இப்பதான் இவங்க ப்ரப்போஸே பண்ணிக்கிறாங்களா? ஓஹோ, ஆமல்ல, அண்ணனுக்கு கல்யாணத்தை விருப்பம் இல்லாம தானே இருந்துச்சு. ஆனா அழகா இருந்துச்சுல. நிஜமாவே உங்க ப்ரப்போசல் வேற லெவல்ல இருந்தது. அவனுக்கு கிடைக்கும் அண்ணன் ப்ரப்போஸ் பண்றத தம்பி உட்காந்து வேடிக்கை பாக்குறது. ஆஹா, லலைகள் அடிக்க எங்க அண்ணன் ப்ரப்போஸ் பண்ண நான் உட்காந்து பார்க்க ஐயோ ஒரே கூத்தா இருக்கும். ஐயோ, சாருக்கு என்னாச்சு? என்ன தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு? ஒருவேளை நம்ம வரதுக்கு லேட் ஆனதுனால தனியா உட்காந்து சிரிச்சு பார்த்துட்டு இருக்காரா? சார், அடடே வாங்க ஸ்ரீனிவாசன். சார், ஆர் யூ ஓகே? ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு என்ன பிரச்சனை? இல்ல சார், நான் வரும்போது ஒரு மாதிரி தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தீங்களா, அதான் ஏதாவது. என்ன பைத்தியம் நினைச்சிட்டீங்களா? அது ஒரு சப்ப மேட்ரு, அதை விடுங்க, வாங்க உட்காருங்க. சொல்லுங்க சார். என்ன ஸ்ரீனிவாசன், இப்படி போய் கீழே உட்காருங்க, எந்திரிச்சு மேல உட்காருங்க. பரவாயில்ல சார், இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு? ஸ்ரீனிவாசன், என்னது இது? நான் மேல உட்காந்துருக்கு, நீங்க கீழே உட்காந்துருக்கீங்க. எந்திரிச்சு மேல உட்காருங்க, அப்புறம் அலை வந்துச்சுன்னா மொத்தமா அடிச்சு எடுத்துட்டு போயிட போகுது. அந்த அளவுக்கா சார் இருக்கும்? என்னதான் நீங்க ஆபீஸோட எம்டியே இல்லைனாலும், அந்த ஆபீஸ் நம்மளோடதே இல்லைனாலும், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்னைக்குமே ஸ்ரீனிவாசன் கொடுப்ப சார். பாப்பா, மரியாதை தாங்கல. சரி சொல்லுங்க ஸ்ரீனிவாசன். நான் சொல்றது இருக்கட்டும் சார். வேலை தேடி போனதா சொல்லி சொன்னீங்களே, என்னாச்சு சார்? எடுத்த உடனேயும் நம்மளுக்கு எல்லாமே சரியா அமைஞ்சிருமா? தொடங்கினோடனையும் ஒரு ஆபீஸ்ல வேலை கிடைக்குது அப்படின்னா இங்க யாரும் அவ்வளோக்கா வேலை இல்லாம இருக்கவே மாட்டாங்க. சாஃப்ட்வேர் படிச்சவங்க வழக்கம் போலதான். போயிட்டு பல்பு தான் வாங்கிட்டு வந்தேன். அது என்ன சார் இவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்றீங்க? சார் என்ன சார் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க, நீங்க ரொம்ப மாறிட்டீங்க சார். சார், அப்பா ஆகவும் பொறுப்பு வந்துருச்சா? மேபி அப்படி கூட வச்சுக்கோங்க. இதோ இருக்கியா அல்ல, வந்து வந்து போகுதே. ஒவ்வொரு டைமும் வரும்போதும் ஏதாவது புதுசா கொண்டு வந்து இந்த கரைக்கு சேர்க்கிற மாதிரி தான் வந்து வந்து போகுது. ஆனா அது இப்படி போறதுனால, இப்படி வந்து வந்து போறதுனால அதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குன்னு அது நினைக்குதா? ஆனா அது அதோட வேலை, அதை பண்ணிதான் ஆகணும். ஸோ நமக்கான சில நேரங்கள் வரும்போது சில இடங்கள்ல நம்மளை மாத்திக்கணும். ஏன் அதுக்காக பொறுப்பு வந்துச்சு அப்படின்னு அதுக்கு பேர் வைக்க முடியாது. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா வச்சுக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நமக்கான வாய்ப்புகள் வரும்போது அதை எப்போதுமே பயன்படுத்திக்கணும். அண்ணனுக்கெல்லாம் கஷ்டப்படுறத பார்க்கும்போது கஷ்டமா இருந்தது. ஓகே, அவங்க எது கஷ்டப்படணும்னு நினைச்சு நானும் முன்னுக்கு வரணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதுல கூட வந்த ஒரு மாற்றம் கூட சொல்லலாம். லைஃப் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? சில விஷயங்கள் நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும். அந்த மாதிரி கத்துக்கிட்டு வந்தேன்னு கூட நினைச்சுக்கலாம். வேற லெவல் சார், நீங்க பரவாயில்ல, சூப்பரா இருக்கீங்க. நல்லா தேறிட்டீங்க சார். அதெல்லாம் இருக்கட்டும் சார். அப்புறம் ஆஃபீஸ் விஷயமா தான் சார் பேசணும்னு நினைச்சேன். அதான் டெண்டர் பத்தி தான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன கண்டிஷன்ல இருக்கு சார்? அது வேணாம், போதும், எனக்கு போதும். அவனுக்கு 2 பேர் சாப்பிட வருவானுங்க, அவனுக்கு ஊத்தி வைக்கலாம். இருங்க அத்தை, நீங்க எல்லாருக்கும் ஊத்துவீங்க, உங்களுக்கு ஊத்த மாட்டேனா? போறங்க வர. வாசு, ஏன் மேருடா? என்ன அதுக்குள்ள எந்திரச்சு வந்துட்ட? நான் தான் கல்லு காய வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல. இன்னும் 2 தோசை சாப்பிட்டுக்கலாம்ல. நான் அவ்வளவுதான், 2 தோசைக்கு மேல நான் சாப்பிட மாட்டேன். யார் சட்னி அரைச்சா? நான் தான். நல்லாலையோ? நிஜமாவே சூப்பரா இருக்கு. நான் கூட இந்த அளவுக்கு ட்ரை பண்ணதில்ல. அவ்வளவு நல்லாவா இருந்துச்சு? சீரியஸா தான். எங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல். சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? சரி, நான் ஊத்தட்டா? என்ன தோசையா? எனக்கு இப்ப வேணாம், நான் சாப்பிடறதுக்கு லேட் ஆகும், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ரொம்ப பண்ணாத, நான் வேணா ஊத்தி தரேன். இவ்ளோ டேலண்ட் வச்சிருக்க, அப்படியே எதுலயுமே உன் டேலண்ட்டை யூஸ் பண்ண மாட்டேங்கிற. சட்னி அரைச்சோன்னையும் டேலண்ட்ல வந்துருமா? இந்த இடத்துல மகேஷ் மாமா இருந்திருக்கணும், பயங்கரமா கலாச்சிருப்பாரு. அவர் கிடக்குறாரு, இது இவ்ளோ டேலண்ட் இருக்கே, அதான் ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல. இங்க ஐடி கம்பெனில வேலை பாக்குறேனே, அதுவே பெரிய ட்ரையிங் தான். இதுக்கு மேல ட்ரை பண்ணணும்னு ஏதாவது முயற்சி எடுத்தா போக வேண்டியதான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், யாராவது லவ் பண்றியா? என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? அதெல்லாம் இல்ல. இல்ல, நீ தப்பா நினைச்சுக்காத. இன்ன வரைக்கும் மேரேஜ் பண்ணாம இருக்கல,
அதான் அப்படி ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு இருக்கேல்ல, அதான் யாரையாவது லவ் பண்றியானு? இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த தாட்டுமே கிடையாது. இதுக்கு மேல வருமான்னு கேட்டா அது எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, இதுக்கு மேல கல்யாணம் பண்ணணும்னா கண்டிப்பா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்திருக்கேன். பட் எனக்கான பர்சனை இன்னும் நான் தேர்ந்தெடுக்கல. அப்ப நீ கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கும் உனக்கு இருக்கிற குட் ஹார்ட்டுக்கும் சீக்கிரமா ஒரு பர்சன் உன்னை தேடி வருவாரு. அப்போ லவ்க்குலாம் பிரச்சனை வருதுன்னு கவலைப்படாத. நானே என் புருஷனா இருக்கோம், ஜாலியா சேர்த்து வச்சிருவோம். மகேஷ் மாமா தானே? சேர்த்து வைப்பாரு. நிஜமாதான் லவ்க்குலாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவார் தெரியுமா உங்க மாமா? ஹெல்ப் பண்ணுவார் இல்லன்னு சொல்லல, போற வாக்குல குறைச்சு போட்டு போயிட்டாருக்கா. அவன் அப்படியே பண்ணுவான், இருந்தாலும் இப்ப கொஞ்சம் மாறிட்டான். சரி ஓகே, என் புருஷனுக்கு முட்டை தோசைனா தான் ரொம்ப பிடிக்கும், அதை நான் ஊத்துறேன். உனக்கு சுட தண்ணியே வைக்க தெரியாதுன்னு கேள்விப்பட்டேன். தெரிஞ்சிடுச்சா? தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? சரி விடு. இந்த விருதுனா காஞ்சன வருஷனா. ஏய் என்னடி? நான் முட்டை தோசை நல்லா ஊத்துவேன்லதா, அவர் கூட கேப்பார்லதா, நான் ஊத்தி கொடுத்தா தான் அவர் சாப்பிடுவாரு. ஓ அப்படியா? அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க. உன்னை என்னடி சொல்றது? என்னத்த கலாய்க்கிறீங்க? போங்க, நான் தான் என் புருஷனுக்கு முட்டை தோசை ஊத்துவேன். இருங்க நான் போய் சந்தியா கூட்டிட்டு வரேன். அவளா? அவ வாசல்லே காத்து கிடக்குறாடி, எதுக்கு நீ தெரியல. அப்படியே இருக்கா? இருங்க நான் போய் இழுத்துட்டு வரேன். முட்டை தோசை ஊத்துறேன்னு முட்டையெல்லாம் சேர்த்து ஏதாவது குழப்பி விட்டுறாத என்ன. நீ ஒன்றும் பண்ண வேணா, நான் ஊற்றி கொடுக்குறேன், நீ போ. நீ ஊத்துனா அவன் சாப்பிட மாட்டான்டி, எடுத்து மூஞ்சில விட்டு எடுத்துட்டு போயிடுவான். பாத்தறல மாதிரி நானும் உங்க பையனானே பாத்தறலத. நீ ரெண்டுல ஒண்ணுத. என்னண்டோ சரிதான், போ. நீ பாரு மாமா, வரும்போது மறக்காம எனக்கு பூ வாங்கிட்டு வரணும், ஓகே? ஐயோ மறந்துட்டேன். சண்டைக்கொலைக்கு இன்னைக்கு பூ கேட்டால. இன்னைக்கு பாரு மாமா உனக்கு எவ்வளவு பூ வாங்கிட்டு வரேன்னு. உயிர் குட்டிடி வரேன். இங்கே செல்லும் இந்த பாதை. அலைய விட்டானுங்களே நட்ரோட்ல. சை கருமோ. வேண்டாம் மகேஷ், இப்பவே அவன் நிலைமை இப்படின்னா நாளைக்கு உன் புள்ள வந்ததுக்கு அப்புறம் உன் நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாரு. ஐயோ ராமா, நினைச்சு கூட பார்க்க முடியலையே. இவரை எங்கேயோ பாத்திருக்கனே. யாரு இவரு? ஹாயா? ஐயோ நிஜமாவே இவரை எங்கேயோ பாத்திருக்கேன். ஆனா எங்க பாத்துன்னு வேற ஞாபகம் இல்லையே. திடீர்னு ஹாய்னு வேற சொல்றாரு. எவன்னே தெரியும், நான் எப்படி ஹலோன்னு சொல்ல. சரி சொல்லி வைப்போம். ஹாய் சார். என்ன யாருன்னு தெரியலையா? மறந்துட்டீங்களா? உங்களை யாராவது மறப்பாங்களா? யார் சார்? சொல்லுங்க சார். சாப்பிட்டீங்களா? என்ன யாராவது மறப்பாங்களான்னு கேட்டு யாருன்னு கேக்குறீங்க? சரி சார், உண்மையை ஒத்துக்கிறேன் சார். அது வந்துங்க சார், இல்ல டக்குன்னு நீங்க வந்து எங்கிட்ட பேசுவோம். ஆனா உங்களை எங்கேயோ நான் பாத்திருக்கேன். உங்க உயிரை காப்பாத்தினதே நான் தான். ஐயோ சார், நீங்களா? டாக்டர் தானே நீங்க? சரி ஓகே, எல்லாருனாலும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இருந்தா முடியுமா? நான் கொஞ்ச நாளா இந்த ஊர்ல எல்லாம் அதனால மறந்துருப்பீங்க. சார் இல்ல சார், உயிரை காப்பாத்துனவங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அவரவே நான் மறந்துட்டேன். நான் சரியான தற்கொலைங்க சார், எதுவும் நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன இனியாதுல இங்க? ஒன்னும் இல்ல சார், டைம் பாஸ் ஆகலன்னு வெளியே வந்தேன் சார். அதாங்க சார், வேற ஒண்ணும் இல்லைங்க. அப்படியா? சரி சரி. சார் கோட்டு சூட் போட்டு ரோட்ல நடந்துட்டு இருக்கீங்க. கோட் சூட் போட்டு ரோட்ல நடக்க கூடாதா? நான் வந்த காரு பஞ்சர் ஆயிடுச்சு. எடுத்துட்டு போயிருக்காரு டிரைவர் மெக்கானிக்கு. பார்த்துட்டு கொண்டு வரேன்னு சொன்னாரு. சரி அது வரைக்கும் சும்மா நிக்கணும்னு அப்படியே நடந்து வந்தேன். அந்த சைடு கிராஸ் பண்ணும்போது உங்களை பார்த்தேன், அதான் வந்தேன். அப்படியா? சாரிங்க சார், எதுவும் நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ உடம்பெல்லாம் ஓகே தானே? அப்புறம் உங்க அண்ணன் எங்க? எல்லாருமே நல்லா இருக்கும் சார். அப்படியா? சரி, உங்க அண்ணனை கண்டிப்பா கேட்டேன்னு சொல்லுங்க. கேட்டேன்னு சொல்றேன் சார். சார் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க சார். அதுக்காக என்ன, வந்துட்டா போகுது, அதே வீடு தானே. இல்ல சார், நாங்க யாரும் சொந்த வீட்டுல கிடையாது. கொஞ்சம் பர்சனலா நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் வீட்டை விட்டு காலி பண்ணி வாடகை வீட்டில் இருக்கோம். ஓ சரி. எந்த வீடா இருந்தானே, வாடகை வீடு சொந்த வீடா இருந்தானே, எல்லாம் நம்ம வீடு தானே. என்ன மனுஷன் சார் நீங்க? ஏன் என்னை பார்த்தா மனுஷ மாதிரி தெரியலையா? இல்ல சார், அப்படி சொல்லல. இல்ல உங்களுக்கு என்ன மனசுன்னு சொல்றது போல என்ன அடிச்சுக்கோங்க சார். அதே ஃபன் மூடு தான் எப்ப பார்த்தாலும். என்ன எப்ப பார்த்தாலும் ஃபன் மூட்ல சுத்துவீங்க போல. அலக்க தோசை சார், நாடி நரம்பு எல்லாம் அதே தாங்க சார். சரி ஓகே. சரி, டிரைவர் வந்துருவாரு, வேணா வாங்க கொண்டு போய் விட்டுட்டு போயிடுறேன். இல்ல சார், பக்கத்துல தான் சார் வீட்டு, நடந்தே போயிருவாங்க சார். இருக்கட்டும் சார், நீங்க போயிட்டு வாங்க. சரி அப்ப நான் போயிட்டு வரேன். சரிங்க சார். சே,
உயிரை காப்பாத்துறவனுக்கு உயிரை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் மறந்துட்டு தற்குறி மாதிரி நிக்கிற, வர வர நானும் மாதம் மாதிரி தற்குறியாட்டம் ஆயிட்டு வரேனே. சரி போ. ஆ? வாயா தம்பி, என்ன பூ வேணுமா? ஆ, ஆ, ஆமாங்க பாட்டி. என்னது இது? இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்துருக்குமே. அட நம்ம அண்ணன். என்னவா என்ன பண்ணிட்டு இருக்கான்? எதுக்கு சம்மந்தமே இல்லாம பூக்கார பாடிட்டு பண்ணி நிறுத்திட்டு இருக்கான்? ஒண்ணு சரியில்லையே. ஆஹா. ஏப்பா தேங்கி தேங்கி கேட்டுட்டு இருக்க? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆ, கல்யாணம் ஆயிடுச்சு பாட்டி. ஓ பொண்டாட்டிக்கு தானே? ஆ, ஆ, ஆமா பாட்டி, பொண்டாட்டிக்கு தான். ஆனா பொண்டாட்டி மாசமா இருக்கா. அதனால என்ன, வாங்கி கொண்டு போய் கொடு. ஆமா பாட்டி, அதுக்கு தான். மல்லிகைப்பூ எவ்வளவு பாட்டி இருக்கு? ஒரு 7-8 முழம் இருக்கு. ஓ அப்படியா? இதுக்கு மேல அதை விற்க மாட்டீங்கல்ல? ஏன் வாங்கிட்டு போய் விற்க போறானா? என்ன இவன் உன்ட்ட சரியில்லையே. மல்லிகைப்பூ எதுக்கு வாங்கிட்டு இருக்கிறான்? ஆஹா, இத கண்டுபிடிக்கணுமே. இனி வளர்மதி வயசுக்கு வந்தானே வரலைன்னா என்ன? இவன் எதுக்கு மல்லிகைப்பூ வாங்குறான்? நான் வாங்கினா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. சரியில்லை வர்றேன்டா டே. அப்ப சரி பாட்டி, அந்த 8 முழமும் எங்களுக்கே கொடுத்துருங்க. பியாத்தி ராசாயா நீ 8 முழமா மல்லிகைப்பூவு? சரியா, மாசமா இருக்க பிள்ளைக்கு ஆசைப்படுறத வாங்கி கொடுக்கணும். தாராளமா வாங்கிட்டு போயா. ஆமா பாட்டி, என் பொண்டாட்டி 3 முழம் தான் கேட்டாங்க. ஆனா நான் கொஞ்சம் எச்சா வாங்கி கொடுக்கலான்னு, ஏன்னா ஆசைப்பட்டு கேட்டிருக்காங்கல்ல. சரியா, வாங்கிக்க. ஐயோ சட்டுக்கொடி. ஐயோ, இப்ப இவன் எதுக்கு மல்லிப்பூ வாங்குறான்னு எனக்கு தெரியணுமே. சோ நான் பாட்டுல செவரேன் இருந்தேன்டாடே. ஏன்டாடே தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டாளுங்களே. இருந்தாலும் நான் என்ன ஏதுன்னு பார்க்க விடுறதா இல்ல. பாத்திரலாம்டி. இது 1 முழம் 2 முழம்லாம் இல்லையா, 8 முழம். 8 முழம் என்னத்துக்கு மல்லிப்பூவே? இன்னைக்கு தெரிஞ்சாகணும் எனக்கு. கல்யாணம் ஆகி அப்பா வாழ்ந்ததுக்கு அப்புறம் இப்படி எதுக்கு 8 முழம் மல்லிப்பூவே எனக்கு தெரியணும். தெரிஞ்சாகணும். இன்னைக்கு நான் விட மாட்டேனே. இருடே, என்ன ஏமாத்தி தெரிய நீ லொல்லு பண்ணிட்டு இருக்கிறியா? 8 முழம் இருக்கு பாட்டி, ஜிபே பண்ணிடுவா. சரியா பாட்டி, பேடிஎம் பண்ணி. சரியா, போயிட்டு வா. மனசுக்குள்ள பொண்டாட்டி கொண்டு போய் கொடு. சரிங்க பாட்டி. சண்டைக்கோழி. செல்லம், உன் அப்பா காண்டிதான் அம்மா வெயிட்டிங். இன்னும் என்ன பண்றாரு உன் அப்பா? வரட்டும், இன்னைக்கு உங்க அப்பா கிட்ட டிஷும் தான். என்ன குட்டிமா, உன் அப்பா வருவாருன்னு பார்த்தா ஒரு காட்டேரி பிசாசு வந்து நிக்குது. என்னடி என் மூஞ்ச பார்த்தா காட்டேரி பிசாசு மாதிரி இருக்கா? நீ சொன்னது இல்லாம என் பிள்ளைக்கு சொல்லி தரேன். மூஞ்ச பார்த்தா அப்படிதாண்டி தோணுது. இங்க பாரு, வம்பெடுத்துட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு சம்பந்தமே இல்லாம இங்க வந்திருக்க இந்நேரத்துல? அப்படிதான் வருவேன். உனக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல. சரி போ போ. ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கேன். புருஷன் வருவா, நான் பாத்துட்டு இருக்கேன். ஆள பாரு. ஏய், என்னடி பண்ற? கொஞ்சம் மூடிட்டேடி. டேய் அம்முக்குட்டி, நான் தான் சித்தி. என்ன சொல்ல, என்ன பண்றீங்க? உங்க அம்மாக்கு ரொம்ப திமிரு. அவ பேசுறது இல்லாம சித்தியை திட்ட சொல்லி இப்பவே உனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காளா? வெளிய வந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மாவை தான் 2 பேரும் சேர்ந்து திட்டணும். ரொம்ப பண்றா. வச்சுக்கலாம் என்ன? எருடி பொட்டுக்குட்டி. சரி, சமத்து பிள்ளைய உள்ள இருங்க. சித்தி உள்ள போயிட்டு வரேன். ஆமாமா, கேட்டுட்டு தான் மறு வேலை. நீ மூடு. நீ பேசுறதே கேட்கும்போது நான் பேசுறதே கேட்காதா? நான் அம்மாடி கேட்கும். நீ அங்க மட்டும் நான் சுண்ணாம்பா சாத்திட்டடி அப்படியே ஓவரா பண்ணுவா. சரி சரி, நடு ரோட்ல இப்படி கீழே உட்காந்து கேனத்தனமா பண்ணாம எந்திரிச்சு உள்ள போ. அம்மா எங்கடி? நீ மட்டும் இந்த இடத்துல வந்திருக்க? பக்கத்துல பேன்சிக்கு வந்தோம். சரி, இங்க தானே நம்ம வீடு இருக்கு, அப்படியே வந்துட்டு போலான்னு. நம்ம வீடு இல்ல, எங்க வீடு. பாரு, நானும் இந்த வீட்டுக்கு தான் மருமகளா வருவேன். சாத்திட்டுறேன். அப்படியா? பாக்குறேன் எவ்வளவு நடந்த லவ் மறைச்சு வைக்கிறீங்கன்னு. போடி, இப்ப பார்த்தா பம்பளுக்கு முன்னாடி இருக்கவே முடியாது. மூஞ்ச பாரு. சரிதான், சாத்திட்டு போ. என்ன இன்னும் ஆள காணா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்ன போயிட்டான்? விடக்கூடாது, இவனை ஃபாலோ பண்ணணும். வீடு இங்க தானே இருக்கு. இந்த வாரண்டடி. ஐயோ, என்ன பண்றது? இன்னைக்குன்னு பார்த்தா நமக்கு இப்பெல்லாம் நடக்கணும். இன்னைக்குன்னு பார்த்தா ஒரு வண்டி கூட காணோம். டைம் ஆயிட்டே இருக்கு. அம்மா வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்களே. எவ்வளவு நேரம் எடுக்காத மாதிரி சமாளிக்கிறது? கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு வண்டி வரும்ல, பாத்துறலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நில்லுங்க. இவரை எங்க பாத்துர்க்கனே? நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க வீடு தானே? அண்ணா அண்ணா நில்லுங்க. என்னேவா? ஆமாண்ணா. என்ன மறந்துட்டீங்களா? ஏதோ மறந்துட்டனா? என்ன ஏதோ பொண்ணுகிட்ட நிக்கிறான். இது நம்ம வீட்டு பக்கத்து மொட்டை மாடியில இருக்கிற பொண்ணாச்சே. என்ன பொண்ணுகிட்ட போறான்? சீ, நம்ம என்ன அப்படிப்பட்டவன் கிடையாது. ஆஹா, நம்ம அண்ணன் ரொம்ப நல்லவன். நல்லவன் தானா? எதுக்கு போவாங்கண்ணா? அதுவும் 1 முழம் 3 முழம் எல்லாம் 8 முழம் வாங்கியிருக்கானே. ஏதோ பொண்ணு நிக்குதே. ஐய, இருந்தாலும் விடக்கூடாது.
நம்ம அண்ணன் நல்லவன் தான், எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அண்ணன் ரொம்ப 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 நல்லவன். என்னண்ணா மறந்துட்டீங்களா? ஏமா நிஜமாவே நீங்க யாருன்னு? போங்கண்ணா, உங்க வீட்டு பக்கத்துல தானே இருக்கேன். நான் உங்களை எத்தனை டைம் பார்த்திருக்கேன் மொட்டை மாடியில எக்ஸர்சைஸ் பண்ணும்போது, நீ கவனிக்கல. சரிண்ணா, வீட்டுக்கு தானே போறீங்க. ஆனா என்னைய அப்படியே இறக்கி விட்டுறீங்களா? அப்படி எனக்கு தெரியலையே. ஐயோ, ஏமா வண்டி ஏதாவது பஸ் வரும்ல, அதுல போக வேண்டியதானே? நான் எதுவுமே இல்லாதனால தானே கேக்குறேன். ப்ளீஸ்ண்ணா வீட்டுக்கிட்டே இறக்கி விட்டுருங்கண்ணா. வேர்க்கனே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு லேட் ஆக்கிட்டேன். அம்மா நிறைய டைம் கால் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே இங்கே நின்றுட்டு இருந்தேன்னா அப்புறம் பஸ் வராது, ஒன்றும் வராது. நடக்க முடியலண்ணா, ப்ளீஸ்ண்ணா. சரி சரி, ஓகே ஓகே. இனிமே நைட் வந்து இப்படி வராதீங்கன்னா வாங்க உட்காருங்க. சரிங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். போலாமா? போலாண்ணா. நம்பிக்கை துரோகி. அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலே நன்றி கண்டு கண்டு வெந்து ஓ மை காட், எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கே. இவன் எதுக்கு பூ வாங்கிட்டு ஒரு பொண்ணை கூட்டு போறா? ஐயோ அண்ணி, இல்ல, என் அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் இவனை நான் ஃபாலோ பண்ணுவேன். என்ன வெயிட் பண்ணி நேரமே போயிடும் போல. ஆளை காணா. கோலம் போயிடுச்சா? அவ்வளோ சீக்கிரத்துலலாம் போகாது, அது இருக்கதான் செய்யும். ஓஹோ, ரொம்ப தாண்டி பண்ற. என்ன இப்ப நான் பண்ணிட்டேன்? இல்ல, உங்க அம்மாக்காக இந்த அளவுக்கு பண்ணணுமான்னு கேக்குறேன். இங்க பாரு, எனக்கு நீயும் முக்கியம், என் அம்மாவும் முக்கியம். என்ன, எல்லாருமே எனக்கு முக்கியமா இருக்க பட்சத்துல நான் யாரையும் விட்டு கொடுக்க முடியாது. ரொம்பதான். அதுக்குன்னு என்னையுமே ஒரு நிமிஷம் என்னென்னமோ பண்ண வச்சிட்டீங்கல்ல. அதெல்லாம் அப்படிதாண்டி பொண்டாட்டி. அடிக்கடி லைஃப்ல ஏதாவது ட்விஸ்ட் கொடுத்துட்டே இருக்கணும், இல்லன்னா போர் அடிச்சிடாது. ட்விஸ்டோட தீயதான் வைக்கணும். அப்படியா? எங்க என்ன பார்த்து சொல்லு. முடியாது போடா. சரி ஓகே, நான் வெளியே வச்சு என்ன சொன்னேன்? நம்ம சாத்வி குட்டிக்கு வச்சுப்பா, அதெல்லாம் முடியாது. ஆஹா, அதெல்லாம் முடியாதோ? ஒன்றும் வேண்டாம். நீ தான் சொன்ன முதல்ல எனக்கு பெண் குழந்தையும் உனக்கு ஆண் குழந்தைன்னு சொன்ன. அதெல்லாம் அப்போ இப்பெல்லாம் முடியாது. ஒருவேளை நான் முடிய வச்சுட்டேன். ஓஹோ, சேலஞ்சோ? ஏன் முடியாதோ? உன்னால முடியாதுடா, போடா. வேணா, என்கிட்ட சவால் விடாத. நான் எப்படிப்பட்ட ஆள்னு உனக்கு தெரியும். அப்புறம் என்னடி? சரி, அது அப்புறம் பார்க்கலாம். என் அண்ணனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே. நம்ம தான் ஹெல்ப் பண்ணுறோன்னு தெரிய வேணாம், தெரியாமலே பண்ணலாமே. ப்ளீஸ். அத்தைக்கும் தெரிய வேணாம், அத்தைக்கு தெரிஞ்சால் தானே திட்டுறாங்க. ப்ளீஸுங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்காக ப்ளீஸ். இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா? உனக்கு என்ன பண்ணணுமோ தாராளமாக பண்ண. என்ன, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன, அம்மா கொஞ்சம் கோச்சுக்கிறாங்க, எனக்கு புரியுது. ஓகே, நான் அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன். உன் விருப்பம் தான் என் விருப்பம், சரியா? இப்பதான் என் பழைய காசி மாதிரி பேசுறீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடின்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணணுமா? இந்நேரம் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். அடியே உன்ன. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இவன் இருக்கிற வரைக்கும் அடுத்த குழந்தைக்கு என்ன, உன்னால என்ன தோட கூட முடியாது. விடுங்க, பாலுக்கு எந்திரிச்சிட்டேன், விடுங்க. உங்க அப்பாவுக்கு ரொம்ப சேட்டை. எவ்வளவு நேரம் பொண்டாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்பா? நான் வந்துட்டே இருக்கல, ஏதோ வண்டி சவுண்ட். ஆஹா, என்ன கண்குள்ளா காட்சி. டே மவனே, முடிஞ்சடா. டே போடாடே. அண்ணி இருக்கிற கோபத்துக்கு இறக்கி வீட்டுல விட்டு சிரிக்கிறீங்களா? இன்னைக்கு வீட்டுக்கு உனக்கு இருக்கு. ஐயோ, என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சு போச்சு. அண்ணா,
ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. கரெக்டான நேரத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க. பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்குது? இதுல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாரு பண்ண போறா? உன்னை அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு வந்திருந்தாலும் நீ அப்படியே நின்றுருப்பல. சோ இது ஒரு சமூக சேவை தான், நீ ஒண்ணு கவலைப்படாது. என்ன ஒரு தங்கச்சிக்காக அண்ணன் பண்ணது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரிண்ணா, நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா. ஓஹோ, அதான் இவ்வளவு நேரமா? என்னடா அப்பதையே கால் பண்ணானே, இன்னும் ஆளுக்கான நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாவே நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கு தான் மொட்டை மாடியில இருந்து எக்ஸர்சைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பொண்ணு காமிச்சிட்டு இருக்கியா? வீட்டுக்கு வா, உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாறா. ஐயோ, இத பாக்குறதுக்கு என்ன அவ்வளவு வெயிட் பண்றாப்ல இருக்கு. ஐயோ, என்னால முடியலையே. சரி, இன்னைக்கு ஒரு சம்பவம். ஐயோ, என்னால முடியலையே. டேய் மகேஷ், கொழுந்தனாரே. அண்ணி, நான் இப்பதான் கண்ணி வந்தேன். நான் இந்த சைடு பின்னாடி கூடி வந்தேன் கண்ணி. சரி சரி சரி. அப்பா, மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு. என்ன டார்லிங் அப்படி பாக்குற மாமாவ? என்னாச்சு உனக்கு? ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி கோணிக்குச்சு? கோன் நோய் வந்துருச்சா? அவனே பேசு பேசு. அவதான் இன்னும் என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஐயோ, சரி மாமா, நீ கேட்ட ஐட்டத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். டே மகேஷ், நீ போ. நீ சின்ன பையன், எதுல நீ பார்க்க கூடாது. எனக்கு சாரிடுங்க. அப்படிங்களா? சின்ன பையனுங்களா? சரிங்க சாரனுங்க. போ உள்ள போ. என்ன சொல்லும் அப்படி பாக்குற? சரி, உள்ள போலாமா? மாமா, நீ ஆசைப்பட்டதுக்கு ஏத்தாப்புல இன்னும் எச்ச வாங்கிட்டு வந்திருக்கேன். மாமா, ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கேன். உள்ள நல்லா சுடுதண்ணி போட்டீங்கன்னா நல்லா குளிச்சிருவேன். குளிச்சுட்டு மாமா தெம்பா வரேன். ஏன்னா மாமா ரொம்ப டயர்டா இருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப டயர்டா இருக்கா? அதனால மாமா போய் ஓடி போய் சுடுதண்ணி போடுங்க. பொங்க பொங்க பொங்க. ஆமா மாமா, சுடுதண்ணி போட்டு வச்சுட்டேன். வாங்க உள்ள வாங்க. சுட சுட நானே உங்களை குளிப்பாட்டி விடுறேன். ஏய், தம்பி இருக்கான், என்ன பேசிட்டு இருக்க? டேய் தம்பி, நீ உள்ள போ. உள்ள போடுங்களா? சரிங்கண்ணா, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். வா, அண்ணி உன்னை நல்லா குளிப்பாட்டு வாங்க. அவன் கிடக்குறான், வாடா தங்க போலாம். என்ன ஒரு மாதிரி பாக்குறா? நம்ம என்ன பண்ணோம்? நம்ம நல்லது என்ன பண்ணோம்? சரி, ஓகே, ஏன்னா வந்தாலும் சமாளிச்சிடலாம். நம்மளால முடியாததா? சொன்னா தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். எடுக்கிறேன், செய்வனைய எடுக்கிறேன். நாம் தாண்டா. ஐயோ, என்னால முடியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு கொஞ்சம் பொறாமப்பட்டேன். இன்னைக்கு போசுங்குச்சு போ. என்ன செல்லம், எதுக்கு அப்படி பாக்குற? என்னாச்சு உனக்கு? நீ எனக்கு போன் பண்ணி எவ்வளவு நேரம் இருக்கு மாமா? என்ன ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். 1/4 மணி நேரத்துல வருவேன்னு சொன்னா 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுல என்ன இருக்கு? அதான் அந்த 1/4 மணி நேரம் எதனால ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? வேற என்ன, மெதுவா வந்திருப்பேன், அவ்வளவுதான். சரி, கோவப்படாத. இப்ப எது கோவமா இருக்கு? சரி, இந்த பூ எடுத்து வச்சுக்கோடா. ஆசைப்பட்டு கேட்டீல, உனக்காக நான் 8 முழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? டேய், எதுக்குடா பாப்கார்ன் கேட்ட? நல்ல விஷயமா தான். என்ன பாப்கார்ன் ஒரு கப்பு தான் கொண்டு வந்தேன். இன்னொரு எங்க தாத்தா கொண்டு வருவாரா? ஒண்ணு கிடைச்சதே பெரிய விஷயம். ஒண்ணுதான் இருந்துச்சு. மூடிட்டு போய் இதாட்ட கொடுத்து ஆட்டிட்டு போ. ஏற்கனவே முட்டை எடுத்து அப்படிதான் கடி தின்னு போயிட்டா. என்ன மூடி போயிட்டு நினைச்சிட்டு இருக்க நீ? சில்லியே சண்டை போடாம கொஞ்ச நேரம். சரி, உனக்கு பாதி எனக்கு பாதி. சரி, எப்பவே சொல்லிட்டேன். எனக்கு பாதி, நான் எப்பவே பிரிச்சுக்கிறேன். முட்டு போ, சண்டை என்ஜாய் பண்ண விடாம தள்ளு போ. ஏய், என்ன அப்படி பாக்குற மாமாவா? மாமா அழகா இருக்கீங்க தானே? ஆமாமா, அழகாதான் இருக்கீங்க. அழகா இருக்கீங்களா? அதனால உங்களுக்கு இப்போ நான் பிரைஸ் கொடுக்கலாம்னு இருக்கேன். பிரைஸா? அடியே. ஆமா மாமா, ஆமா. இதோ உங்களுக்காக. ஏ, எதுக்குடி விளக்கமா தூக்கிட்டு வந்திருக்க? எதுக்குன்னு நான் கொஞ்ச நேரத்துல தெரியும். ஆமா, எவ அவ? எத்தனை நாள் சக்காலத்தி கூட பழக்கம் உனக்கு? எது சக்காலத்தியா? கொன்னுடுவேன். சொல்லு, எவ அவ? இதுக்கு தான் மேல போய் எக்ஸசைஸ்லாம் பண்ற மாதிரி சீன் போட்டுட்டு அப்படியே உங்க உடம்ப அவங்க கிட்ட காமிக்கிறீங்களோ? அப்படியே ஜிம் பாடியா இருக்கோன்னு சொல்லுடா. யோரவ வண்டில ஏத்திட்டு பல்ல அடிச்சிட்டு கூட்டிட்டு வந்தா அடிச்சு மூஞ்ச குழப்பிடுவேன். என்னடி பேசிட்டு இருக்க?
அது அது பக்கத்து வீட்டு பொண்ணு அவ்வளவுதான். என்ன பையா என்னடா உள்ள ஒரு ஜாலியா சின்காதான் தோண்டி கேக்குது. இப்ப புரியுதா எதுக்கு பாப்புக்கு எடுத்துட்டு வர சொன்னேன்னு? கொண்டா டே அண்ணா பையா செம்ம ஜாலியா இருக்கும் போது. சரி கொண்டா பாப்கார்ன். இல்லடே அண்ணா பையா சரியான செம்ம ஜாலி என்ஜாய்மெண்டா இருக்கு போதுடே. ஏறி கிளியா சட்டி பாப்கார்ன கூடுன்னு சொன்ன என்ன பேசிட்டு இருக்க? பாப்கார்ன கூடுறா இல்லன்னு வச்சு அவ்வளவுதான் பாத்துக்கோ. டே அண்ணா பையா டே எப்படியோட வாங்க மூடிட்டாடா என்ஜாய் பண்ணு சீக்கிரம் கூடு. உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு சரியா அதெல்லாம் முடியாது எல்லாம் எனக்கு கூட. உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுடா அப்படி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணதால நல்லா இருக்கும் சீக்கிரம் காலியாகாதுடா. டே எப்படியோட வாங்க ஃபைட் போயிட்டு இருக்க மூடிட்டாடா ஒன்னா எடுத்து வாயில போட்டுக்கிறேன். உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு அப்படி சாதிப்பா அடிப்பியோ அடி பார்க்கலாம் அடி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அடிக்க கையில பூ போட்டுட்டு இருக்கமா என்னடா? ஏன் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடி. நீ நீ என்ன நம்மளே அடி ஏன்டி இப்படி பண்ற? ஏன் அப்படி மட்டும் கிடையாது. நீ சொன்னா கேள்வி. ஏய் அது வந்து போய் இந்த பூ ஒண்ணு குறச்சிரு போ. இந்த பூ எனக்கு வேணுமா? எனக்கு வேணாம் பூ. ஏன் பைத்தியம் பூ எது கீழ போடுற? இந்த பூ கேட்டதனால தானே எனக்கு சக்கரத்தி ஊர்த்தி கூட்டி வந்த நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? முன்னன்னைக்கு நான் விளக்கமா பிய அடிக்கல. ஏய் நான் அப்படி மட்டும் கிடையாதுடி. நான் குட் பாய்டி. ஏய் இவ்வளவு கோவப்படாதடி. வயித்துல பாப்பா இருக்குடி. அது பத்திரமா தான் இருக்கு. நீ அப்படியே ஓவர் சீன் போடாத. உன்னா மரியாதை நில்றா. ஏய் வானாடி உட்ரி. ஏய் சத்தியமா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடி. அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சிடி. சக்காலத்திடா எனக்கு சக்காலத்தி. சக்காலத்தி என்னன்னு தெரியுமா? அந்த ஸ்பெல்லிங் கூட எனக்கு என்னன்னு தெரியாதுடி. சா ஆ இக்கு ஆ ஆ இத்து தூ அதானடி. என்ன என்னடா இது வேற லெவல் என்ஜாய்மெண்டா இருக்கு. அதான்டி உட்றடி. அப்படியா விட்றா பாரு இப்போ. ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்பல ஸ்டார்ட் பண்ணலாமானே இப்ப பண்ணலாமா? ஐயோ முன்னாடி எனக்கு ஒரு சிப்ஸ் தான் நின்னுட்டேன்டா. எடுத்து போ. ஐயோ வலிக்குது வலிக்குது அங்கே அடிக்குது. விட்ரி வலிக்குதுடி. அப்படிதான் வலிக்கும். ஆஹா நீ சொர்க்கத்துல பறக்கிற மாதிரி இருக்குடா. இந்த விளக்கமாற ஏவையா ஓடிட்டு போய் வெளியே போயிடலாம். அப்படியே பள்ளி கட்டுறாங்க இருக்கு. போதும் வயிற்றுல பாப்பா இருக்கு. இதுக்கு மேல அவ்வளவு கோவம் வேணாம். போதும் அடிச்சது போதும். போதும் விட்டுரு. போதும் உனக்குதான் வலிக்கும் விட்டுரு. அப்பா என்ன அடிடா சாமி. அண்ணா அண்ணா அண்ணி அடித்தாரோ அண்ணி அடித்தாரோ